உங்க ஸ்டாண்டர்டு அவங்க சொல்ற வார்த்தைகள் அல்ல, தேவன் அழைத்த அழைப்பில் இருக்கிறவன். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் பறக்க பிறந்தவன். I am God's workmanship. I am masterpiece. நீங்கள் பொருள் இல்ல, நீங்கள் அவருடைய ஆவியினால் உருவாக்கப்பட்ட அவருடையவன், அவருடையவள். அந்த இயேசு கிறிஸ்துவால் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் you are God's masterpiece. You are gold-ங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அடையாளங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். இந்த உலகம் நமக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கிறது. அது ஒரு ரேஷன் கார்டா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஆதார் கார்டா இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம் என்று இருக்கிறார். அந்த அடையாளம் என்னன்றத வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இப்பொழுதும் இந்த 4வது நாளில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அடையாளத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். We are God's workmanship. தேவனுடைய செய்கை அவருடைய ஒர்க்மேன்ஷிப்பா இருக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை என்னையும் சில நல்ல வேலைகளை செய்வதற்கு அவர் ஆயத்தப்படுத்தின பாத்திரங்கள் நீங்க. We are God's workmanship. நீங்க உங்க தாய் தகப்பனுடைய சாயல்ல இருந்தாலும், உங்க அம்மாவா மாதிரி உங்களுக்கு மூக்கு இருந்தாலும், உங்க அப்பாவா மாதிரி உங்களுக்கு முடி இருந்தாலும், வேற ஒரு கரம் உங்களை உருவாக்கி இருக்கு. உங்க தாயின் வயிற்றுல உங்களை எலும்புகள் உருவாகும் போதே பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் காட்ஸ் மாஸ்டர்பீஸ், யூ ஆர் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். சின்ன வயசுல நான் கண்ணாடியில போய் பார்த்துக்கிட்டு எனக்கு சொல்லுவேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் இருந்தா நல்லா இருக்கும்ல. எங்க அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா இன்னும் கொஞ்சம் கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் மூக்கு ஷார்ப்பா இருந்தாலும் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் எனக்கு தாடி வளர்ந்தா நல்லா இருக்கும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நான் அறிந்து கொண்ட, நான் தேவனால செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பீஸ், நான் தேவனால செய்யப்பட்ட விசேஷமானது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு மாஸ்டர் பீஸ், நான் ஒரு ஒர்க்மேன்ஷிப், நான் ஒரு ரேர் கலெக்ஷன். ஒரு பவுல்னா ஒரு பவுல் தான், ஒரு பேதுனா ஒரு பேதுரு, ஒரே ஒரு ஆல்வின் தாமஸ் உங்களை யூனிக்கா படைச்சிருக்கிறார். யூ ஆர் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா படைச்சிருக்காரு தெரியுமா? எதற்காக படைச்சிருக்கிறாரு? அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாராம். அன்பான பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன திறமைகள், தாளந்துகள், உங்களுடைய சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் அவர் திட்டமிட்டு தான் படைச்சிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான, எவ்வளவு சந்தோஷமான காரியம். அன்பான பிள்ளைகளே, இந்த 40 நாட்களும் நாம் தேவனுடைய சாயலில் விசுவாசத்தில் வளர்வதற்கு மிக முக்கியம் நம்முடைய அறிக்கைகள். இன்றைக்கு நாம் சொல்லி அறிக்கை செய்ய போகிறோம், நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட
விலையேற பெற்றவன். நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அது என்ன தேவனால் சிருஷ்டிக்கப்படுவது? வேற யாராலும் சிருஷ்டிக்க முடியுமா? சிருஷ்டிக்கர்த்தர் ஒருத்தர் தான். ஆனா அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, நற்கிரியைகளை செய்ய உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டு தான் உருவாக்கினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை உருவாக்கும் போதே, என்னை மாஸ்டர் பீஸா உருவாக்கும் போதே நான் நல்ல கிரியைகளை செய்யணும்னு சொல்லுங்க. அவங்களை பார்த்து அன்பா சொல்லுங்க, நான் நல்ல காரியம் செய்யணும்ட்டு, பெரிய காரியம் செய்யணும்ட்டு பிளான் பண்ணிதான் கர்த்தர் என்ன உருவாக்கினார். ஒரு மோசேதான் அவருடைய சகோதரியும் அவருடைய சகோதரனும் எல்லாத்தையும் சொல்றாங்க, நாங்களும் தான் தீர்க்கதரிசி, கர்த்தர் எங்களோட தான் பேசுறாரு. ஆண்டவரே இறங்கி வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, மீரியாம் சும்மா ரொம்ப ஆர்வம் சைலண்டா இருப்பா, நான் உங்ககிட்ட பேசுறேன், ஆனா மோசே கிட்ட நான் முகமுகமா பேசுறேன். மோசே ஒரு ரேர் பீஸுங்க. 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்ததுனால அவன் வேல்யூ குறைஞ்சிடாதுங்க. ஒரு ரேர் பீஸுங்க. எலியா ஒரு ரேர் பீஸுங்க. தாவீது ஒரு ரேர் பீஸுங்க. யோசேப்பை தூக்கி குழியில போட்டாலும் அவன் ஒரு ரேர் பீஸுங்க. இன்னைக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய சிருஷ்டி, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட விலையேறப்பட்டவர்கள். சங்கீதங்களில் 139 13 14 ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா! என்ன அழகான ஒரு வசனம். ஹல்லேலூயா! அவர் சொல்றாரு, you have covered me in my mother's womb. I will praise thee, for I am fearfully and wonderfully made. Marvelous are thy works. சங்கீதக்காரன் ஆண்டவரை சிருஷ்டிகர்த்தராய் வர்ணிக்கும் போது அவர் தன்னை பத்தியே ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்றாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு, I am fearfully and wonderfully. தமிழ்ல என்ன போட்டிருக்குதுங்க? பிரமிக்கத்தக்க அதிசயமாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரமிக்கத்தக்க அதிசயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வண்டர்ஃபுல் பீஸுங்க. நான் ஒரு வண்டர்ஃபுல் பீஸுங்க. நிறைய நேரம் நம்மள பிசாசு என்ன தெரியுமா அறிக்கை செய்வான்? நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஒண்ணும் இல்லாதவன், நான் ஒரு காலி பெருங்காய டப்பா, நான் ஒரு ஓட்ட ஒடுசலு, எனக்கு வாக்குது அவ்வளவுதான், என் வாழ்க்கையே ஒரு சூனியம். அன்பார்ந்துடைய பிள்ளையே, டோன்ட் ஃபர்கெட், நீங்க வயசானாலும் ஆண்டவருக்கு மாஸ்டர் பீஸ் தான், நீங்க கருப்பானாலும் ஆண்டவருக்கு மாஸ்டர் பீஸ் தான், குட்டையானாலும் மாஸ்டர் பீஸ், நெட்டையானாலும் மாஸ்டர் பீஸ், குண்டானாலும் மாஸ்டர் பீஸ், ஒல்லியானாலும் மாஸ்டர் பீஸ். Come on, somebody look at your neighbor and say, I am God's workmanship. நான் தேவனுடைய விசேஷ படைப்பு, நான் தேவனுடைய விசேஷமான சிருஷ்டி. என்னைக்கு இது உங்க மனசுல ஏத்துறீங்களோ அன்றைக்கு உங்க வாழ்க்கை மருவமாகும். பூமியில இருக்கிற எல்லாரை விட நான் ரொம்ப வேஸ்டான படைப்புன்னு பிசாசு உங்க மனசுல அவன் சந்தேகங்களை கொண்டு வருவான். அவன் உங்க மனசுல சில தேவையற்ற எண்ணங்களை, தாழ்வு மனப்பான்மைகளை கொண்டு வருவான். ஒரு ஜெயாலியா ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருக்கணும்னா, ஒரு குத்துச்சண்டையில இருக்கணும்னா, முதல்ல உங்க ஆப்போனன்ட்டை விட என்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், என்னால ஜெயிக்க முடியும், நான் இதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த மனப்பான்மை நமக்குள்ள வந்துச்சா நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க.
உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஒலிம்பிக்ல நீங்க ஓடணும்னு சொன்னா அந்த தேசம் 4 வருஷமா அவங்க ஆயத்தப்படுத்துவாங்க. சில சைனா போன்ற தேசங்கள்ல அவங்க பிறந்ததுல இருந்தே அவங்களை ஒலிம்பிக்ஸ், அவங்களுக்குடைய உணவு, அவர்களுக்கு வேண்டிய தூக்கம், அவங்களுக்கு வேண்டிய போஷாக்கு, நியூட்ரிஷன், இது எல்லாம் கரெக்டா கொடுத்து அந்த ஜிம்னாஸ்டிக்காக சின்ன வயசுல இருந்தேன். அந்த குத்து சண்டைன்னா அதுக்கு, ரெஸ்லிங்னா அதுக்கு, இப்படி பல காரியங்களுக்கு அவங்க ட்ரெயின் பண்றாங்க. அதே மாதிரிதான் உங்க லைஃப்ல நீங்க யாராக வாழ்ந்து கர்த்தர் நற்கிரியைகளை நீங்கள் செய்கிறதுக்கு தாயின் வயிற்றிலேயே பிளான் பண்ண ஆரம்பிச்சான். யூ ஆர் fearfully and wonderfully made. யூ ஆர் மாஸ்டர் பீஸ். நீங்க ஒரு மாஸ்டர் பீஸ் சார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காரணத்தை தூக்கி விட்டு நான் ஒரு மாஸ்டர் பீஸ். Hallelujah. Hallelujah. You are a masterpiece. You are God's workmanship. உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களை வச்சுதான் செய்யப்படும். உங்களை தவிர வேற யாரையும் ஆண்டவர் எடுக்க மாட்டார். அதுக்காகதான் உங்களை மார்வலஸ் பர்ஸா படைச்சிருக்கிறார். சங்கீதம் 139 அதனால சங்கீதக்காரன் சொன்னார், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு ஆத்மாவுல தெரியுதா? நீங்க காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப்னு சொல்லி ஒரு உணர்வு வருதா இல்லையா? அந்த உணர்வு வந்துட்டா நீங்க ராஜாவா மாறி. அந்த உணர்வு இல்லைன்னா நீங்க கூஜாவா தான் இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க மாஸ்டர் பீஸா இல்ல வேஸ்ட் பீஸா? நீங்க மாஸ்டர் பீஸா வேஸ்ட் பீஸாங்க? நீங்க மாஸ்டர் பீஸ் மாதிரி நீங்க நடந்து கொள்ளுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு வேஸ்ட் பீஸ் மாதிரி நீங்க நான் ஒரு வேஸ்ட், நான் ஒரு குப்பை சொல்லாதீங்க. நீங்க விலையேறப்பட்ட உங்களை கொண்டு கற்ற பெரிய காரியங்கள் செய்ய போகிறோம். உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் எல்லாம் அது பெரியதா இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியா மாத்த போறாரு. யூ ஆர் fearfully and wonderfully made. ஏங்க, நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறதுக்கும் உங்க கையால சமைச்சு சாப்பிடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். இத யூடியூப் பார்த்து சமைக்கிறவங்க, இந்த புக்கை பார்த்து சமைக்கிறவங்களுக்கு இல்ல. என் மனைவிய பார்த்து என் மகன் சொல்லுவான், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், மம்மி சமைச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னுவான். அத சமைச்சா அப்படின்ற போது ஒரு பாசம் அதுல இருந்தே பாவம் அவங்க ஊழியோட ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுல என் மனைவியுடைய பிரியாணி பயங்கர ஃபேமஸ். அவங்க கையா செஞ்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாமா? இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. We are the creation of your hand. We are the work of your hand. நாங்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தின் கிரியைகள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை ஒரு குயவனாக பார்க்கிறார். அந்த குயவன் என்ன செய்கிறார்? ஒரு மண் பாண்டத்தை எடுத்து அந்த மண்ணை தன் சாயலிலே உருவாக்குறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உருவாக்குனா, அவர் சாயலிலே உருவாக்குனா உங்களை ஆண்டவர் தரக்குறைவாய் படைக்க மாட்டார். யாராவது சமைக்கும் போது கெட்டு போன அல்லது உப்பு ஜாஸ்தியா இருக்கிற சாப்பாடு சமைக்கணும்னு ஆசைப்பட்டு செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க பெஸ்டா தான் செய்யணும்னு பார்ப்பாங்க. உங்களையும் ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறதுனால அவரை போல படைச்சாரு. உங்க மேல ஒரு ஆசை வச்சதுனால உங்களை ஒரு பரம குயவன் தான் கரத்தினால தன் சாயல்ல தன்னுடைய ரூபத்தின்படி உங்களை அழகா படைச்சிருக்கிறாரு. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா?
நாம் யாவரும் அவருடைய கரத்தின் கிரியைகள். You are the work of his hand. You are the precious masterpiece of his hand. நீங்கள் விலையேறப்பட்டவர்கள் தெரியுமானவர்களே. நீங்க ஏன் மதிக்கணும், நீங்க ஏன் சோர்ந்து போகணும், ஏன் கண்ணீர் விடணும், ஏன் சில மனுஷர்களுடைய அவருடைய வார்த்தைகளை வைத்து உங்களுடைய நிலையை நீங்கள் ரேட் பண்ணணும். உங்க ஸ்டாண்டர்டு அவங்க சொல்ற வார்த்தைகள் அல்ல, தேவன் அழைத்த அழைப்பில் இருக்கிறது. தேவன் உங்களை பேரில் வைத்திருக்கிற அந்த கிருபையில் இருக்கிறது. உங்களை ஆண்டவர் மாஸ்டர்பீஸா வச்சிருக்கிறாருங்க. ஐ லவ் திஸ் வண்டர்ஃபுல் கன்ஃபெஷன். எனக்கு இந்த விசுவாச அறிக்கை எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. இன்னைக்கு நீங்க கடன்ல இருக்கிறதுனால ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில கசப்புகள்ல இருக்கலாம். சில பேர் உங்களை ஏமாற்றிட்டு போனதுனால, நீங்க பிசினஸ்ல லூஸ் பண்ணதுனால நீங்க ஒர்க் பீஸா மாற முடியாதுங்க. நாங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், நாங்க விசேஷமானவர்கள். I am God's workmanship. I have been called for victory. I have been chosen for this. நான் தோத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. I am a winner. நான் ஜெயிக்க பிறந்தவன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் பறக்க பிறந்தவன். I am God's workmanship. I am masterpiece. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். நீ பறக்க பிறந்தவன், நீ ஒரு கழுகு, நீ தேவனால எழுப்பப்பட்ட விசேஷமானவன். நீதான் சொல்றார். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் எல்லா சத்துருக்களை வெட்கப்படுத்துவார். தேசத்துக்கு ராட்சதர்களை வீழ்த்த போகிறார். You are masterpiece. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சைஸ் முக்கியம் இல்ல, உன்னுடைய அபிஷேகம் தான் முக்கியம். உனக்குள்ள இருந்து செயல்படுகிறவன் நான். என் கையால் உன உருவாக்கி இருக்கிறேன். நீ விலையே பெற்றவன். என்னுடைய ஆவியை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அவரே உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க. நீங்க தோத்து போகவே முடியாது. நீங்க தோத்து போக நினைச்சாலும் அவர் உங்களை விட மாட்டாரு. ஏன்னா அவர் தான் உங்க எஜமான். உங்களை அனுப்புனதே அவர் தான், உங்களை எம்பவர் பண்ணதே அவர் தான். அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. அவர் செஞ்ச போது உங்களை ஒரு அக்கிரதையா பண்ணல. நீங்கள் பொருள் இல்ல, நீங்கள் அவருடைய ஆவியினால் உருவாக்கப்பட்ட அவருடையவன், அவருடையவள். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். You are a masterpiece. You are a world shaker. You are a history maker. You are a powerful woman of God. விசுவாசத்துல உங்களை கர்த்தர் உயர்த்த போறார். மலைகள் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படும், வனாந்திரங்கள் வயல்வெளியாகும். உங்களுக்காக கர்த்தர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். உங்களுக்காக கர்த்தர் வனாந்திரத்துல வழிகளை உருவாக்குவார், அவாந்திர வெளிகளில ஆறுகளை உருவாக்குவார். உங்களுக்காக பணியை பே பண்ணுவார். உங்களுக்கு ஏற்ற காலத்துல மழையை தருவார். உங்களுக்காக வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பார். நீங்கள் பிச்சைக்காரன் அல்ல, நீங்க ராஜாதி ராஜாவின் பிள்ளை. நீங்க தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையான தண்டாயுதம். உங்களை கொண்டுதான் கர்த்தர் ராகாபை துண்டிப்பார். உங்களை கொண்டுதான் சர்ப்பங்களையும் வலு சர்ப்பங்களையும் மிதித்து போடுவார். தேசத்தின் சிங்கங்களை அவர்களை வாய அடைக்கத்தக்கதாக உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். You are a David of God. You are Elijah. உங்களை கொண்டுதான் தேசத்துல அக்னி இறங்கப்படுவார். உங்களை கொண்டுதான் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைப்பார். நீங்க தான் அது. You are a masterpiece. Thank you Jesus. பெரிய அபிஷேகம். தேவ பிள்ளைங்க, நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன், ரொம்ப சரீரத்துல பலவீனமா இருந்தேன். ஆனா பேச பேச எனக்குள்ள ஒரு பலன் வருகிறேன். எனக்குள்ள ஒரு அக்னி இறங்கி கொண்டிருக்கிறத உணர்றேன். நீங்களும் ஃபீல் பண்றது எனக்கு தெரியும். அப்படி நாளிலே தேடிகளை கண்டடைவாங்க. கஷ்டம் தான், பலவீனமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எப்படியாவது சர்ச்சுக்கு வரணும்னு கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ உண்மையா என்னை தேடி ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரல. நீ யார் தெரியுமா? என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என்னால் அடையாளம் காணப்பட்டவன். நான் உன்னை மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறேன். நீ உறுதியா இந்த 40 நாளும் சர்ச்சுக்கு வந்து
நான் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி வைராக்கியங்களை பொறுத்தனை பண்ணியிருக்கிறல்ல, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், you are a masterpiece. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. For the invisible things of him from the creation of the world are clearly seen, being understood by the things that are made, even his eternal power and Godhead. அன்பானவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உங்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் இருந்து அவருடைய விலையேற பெற்றவர்களாக எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். யாராவது ஒரு அமேன் சொல்றீங்களா? His eternal power and divine nature has been clearly seen, being understood from what has been made, so that people are without excuse. நீங்களும் நானே எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாதா? நீங்கள் தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட விலையேற பெற்றவர். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதம் 19:1-6 வாசித்து பார்க்கும்போது, வேறும் வானங்கள் தேவனுடைய மகிமை விவரிக்கிறதா, நாளுக்கு நாள் இரவுக்கு இரவு அவருடைய ஞானத்தை விவரிக்கிறதா. அவைகளுக்கு வாய் இல்ல, பேச்சு இல்லையா, சொற்கள் இல்ல, ஆனாலும் அவருடைய அந்த சத்தம் உலகம் முழுவதும் பூமி முழுவதும் கடந்து போகிறதா. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவருடைய கிரியை அந்த சூரியனும் சந்திரனுமே அப்படி இருக்குமானால், நீங்களும் நானும் அவர் சாயல்ல படைக்கப்பட்டவங்க. சூரியன் அவர் சாயல் இல்ல, சந்திரன் அவர் சாயல் இல்ல. அதுவே அவ்வளவு பிரகாசமா இருக்கும்னா, நீங்களும் நானும் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி பிரமிக்கத்தக்க அற்புதமாய் அடையாளமாய் உருவாக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் பெரிய ஜாதியா மாற்றுவார். எதால ஒரு பொருள் உருவாக்கப்பட்டிருக்கோ அதை வச்சுதான் அதனுடைய விலையேறப்பட்ட தன்மை. நீங்க கோல்டுல ஒரு டம்ளர் பண்ணீங்கன்னா, சாதாரண கிளாஸ் டம்ளருக்கும் கோல்டு டம்ளருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எதால ஒரு காரியம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதோ அதை வச்சுதான் அதனுடைய வேல்யூவே இருக்கு. நீங்க ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனுக்கு இருக்கிற விலை மதிப்பு ஒண்ணு, கோல்டு ஸ்பூனுக்கு வித்தியாசம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை எப்படி படைச்சிருக்கா தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:17 நம்ம எப்படியாக வாஸ்தவம்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்ப உங்களை உண்டாக்குனது யாருக்குள்ள உண்டாக்கி இருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் உங்களை எப்படி படைச்சிருக்கிறாரு? புது சிருஷ்டியாய். புது சிருஷ்டி. நீங்க பழசாவே மாட்டீங்க. யாரும் உங்களுக்கு முலாம் பூசி பளபளன்னு ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய மகிமை மங்காத மகிமை, அவருடைய கிருபை குறையாத கிருபை, அவருடைய வல்லமை மகத்துவத்தை யாராலும் அளக்கவே முடியாது. அந்த இயேசுவால நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்க. அந்த இயேசு கிறிஸ்துவால் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் you are God's masterpiece. You are goldங்க. நீங்க தங்கம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய தங்கம். நீங்க விலையேற பெற்றவர். கிறிஸ்துவால உருவாக்கப்பட்டிருக்கிற, மனுஷனால அல்ல, பிசாசால அல்ல, நீ தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற. யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சில பேர் அவருக்கு விரோதமா, அவருடைய ஊழியத்துக்கு விரோதமா அவர்கள் பேசும்போது அவர்களை பார்த்து சொல்றா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய
பிசாசினால் உண்டானவர்கள். அவன் தோன்றின நாட்கள் முதற்கொண்டு அவன் பொய்யனா இருக்கிறான், அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். தேவனால் உண்டானா தேவ சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும், புது சிருஷ்டியின் சிந்தை இருக்கும். பிசாசு உங்களை உருவாக்கி இருந்தா பாவம் செய்யறது தான் உங்களுக்கு ஆசையா இருக்கும். நீங்க தேவனால் உண்டாக்கப்பட்டபடியினால் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வரணும், பரிசுத்தமாகணும், சாட்சியா மாறணும், தேவனுக்காக எழும்பணும், தேவனுடைய கிருபையா மத்தம். நீங்க ஒரு யோசிப்பா தேசத்துக்கே அள்ளி கொடுக்க போறீங்க. உங்களை சில பேர் புறக்கணிச்சிட்டாங்கன்றதுனால நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க. உங்களை செப்பரேட் பண்ணதே நீங்க ரேர் பீஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரேர் பீஸ். அதனாலதான் மத்ததெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கழுகுடைய முட்டை வலையில உருண்டு வந்து விவசாயியுடைய வீட்டுல இருந்த கோழி முட்டைகள் மத்தியில் வந்து விழுந்துருச்சு. குஞ்சு பொறிச்ச உடனேயே எல்லா அந்த கோழி குஞ்சுகளும் இந்த கழுகு குஞ்ச பார்த்து கடுப்பாயிடுச்சு. நாங்களே இவ்வளவு அழகா இருக்கிறோம், இது பாரு மூக்கு எவ்வளவு பெருசு இருக்கு பாரு, இது பாரு இது கலர் எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு, நம்மெல்லாம் எவ்வளவு சிவப்பா பஞ்சலா எவ்வளவு அழகா இருக்கிறோம், இது பாரு கேவலமா இருக்குது. சின்ன வயசுல இருந்து இந்த கழுகு குஞ்சுக மற்றதெல்லாம் ஒதுக்கிக்கிட்டே இருந்துச்சு. மற்றதுக்கெல்லாம் இதை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். அம்மாவை பார்த்து கேட்டுச்சுங்க, என்னம்மா இப்படி அசிங்கமா பெற்றிருக்கிற, ஏன் இது மட்டும் இப்படி குறப்பிரசவம் மாதிரி இருக்குது, ஏன் கலர் இப்படி இருக்குது, ஏன் இதுக்கு மூக்கு இப்படி இருக்குது, வித்தியாசமா இருக்குது, நம்மோட சேரவே மாட்டேங்குது. நாங்கெல்லாம் போய் கீழே நிலத்தை கொத்தி கொத்தி புழு எடுத்தா இது புழுவே சாப்பிட மாட்டேங்குது. இது அம்மா போடுற அந்த சிக்கன் துண்டுகளை சாப்பிடுது. என்ன இது, ஏன்னா இப்படி, ஏன்தான் இப்படி பெத்து எடுத்தியோ? எல்லாம் வளர்ந்துச்சு. இந்த கோழி குஞ்செல்லாம் அப்படியே ஒரே சந்தோஷமா அந்த விவசாயியுடைய தோட்டத்துக்குள்ள அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கழுகு குஞ்சுக்கு ஒரே சோகம், நான் வேஸ்ட், நான் ஒண்ணுமில்லாத, எப்போதுமே தலை குனிஞ்சு நடக்கும். மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது வெக்கமா இருக்கும். ஒரு நாடு திடீர்னு வானத்துல ஒரு பெரிய ஒரு பறவைய பார்த்துச்சு. அந்த பறவை சுத்தி சுத்தி வருது, அத கூப்பிடுறது மாதிரியே இருந்துச்சு. இந்த கழுகு குஞ்சுக்கு ஒன்னும் புரியல, யாராதுன்னு அன்னைக்குதான் தலையை உயர்த்தி பார்த்தா பண்ண மாதிரியே இருக்குது, இதனுடைய மூக்கு மாதிரியே இருக்குது. அடடா, இப்ப இவ்வளவு நாள் நம்ம இருந்த இடம் தப்பான இடமா? கோழி குஞ்சுங்க மத்தியில மண்ணை நோண்டிக்கிட்டு இருந்திருக்கிறனே, கொஞ்சம் மேல பாக்கலான்னு பார்த்தா அந்த பெரிய கழுகு தான் சட்டைய விரிச்சு அப்படியே பிளேன் திரும்புறது மாதிரி திரும்பிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த உடனே இந்த கோழி குஞ்சுக்குள்ள அன்னைக்குதான் விளங்குச்சு, நான் கோழி குஞ்சு இல்ல, நான் கழுகு குஞ்சு. மேல இருந்தது தாய் பருந்து சொன்னது, வா. சின்ன கோழி குஞ்சா இந்த சின்ன கழுகு குஞ்சா இருந்தது, வளர்ந்தும் கோழிகளுக்கு மத்தியில் நடந்தது. அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் செட்டைய விரிச்சு அடிச்சுச்சு பாருங்க. அந்த தாய் கழுகு அதை கூப்பிட்டுக்கிட்டு பெரிய பெரிய பர்வதங்களுக்கு மேல பறக்க கொண்டு போயிருச்சு. நீங்க இன்னைக்கு சில கோழி குஞ்சுகள் மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, சில பேர் உங்களை பார்த்து, நீ ஒரு வேஸ்ட், உன் கூட இருக்கிறதே வேஸ்ட், நீ எங்களோட இருக்கிறது தான் பெரிய விஷயம், நாங்க உன்னை ஏத்துக்கிட்டதே பெருசு, நீ ஒரு வேஸ்ட், நான் ஏதோ பிச்சை போட்டிருக்கிறேன், நான் ஏதோ உன்னை கட்டினதுனால உனக்கு வாழ்க்கை, நான் கொடுத்ததுனால உனக்கு வேலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள பெருமையை கொண்டு வர வேண்டாம். ஆனா நீங்க யாருன்ற உங்க தரத்தை நீங்க குறைக்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்க தரத்தை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம்.
நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ரேர் பீஸ், ஒரு மாஸ்டர் பீஸ், காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இனியில நம்ம நடக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க ஒரு புதிய அடையாளத்தை தரித்துக் கொள்ள போறீங்க. I am God's masterpiece. I am God's workmanship. I am created to be like God. வாருங்க, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷனை தரிக்கணும்னு சொன்னா 23ஆம் வசனத்துல 22ல இருந்து வாசிங்களேன். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே பழைய மனுஷனை இந்த 40 டேஸ்ல களைஞ்சு போட்டுருங்க. அப்புறம் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷன் இல்லைங்க, நான் புது மனுஷங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வேற மனுஷனா மாறிட்டேங்க. இந்த 40 டேஸ்ல நான் அவர் சாயலா வாழ விரும்புறேன். நான் மாஸ்டர் பீஸா வாழ விரும்புறேன். நான் அவர் கையில் இருக்கிறவனா மாற போறேன். நான் அவருடைய கைகளில் இருக்கிற ஆடு. நான் அவருடைய ஆவியை உடையவர். எனக்குள்ள புது என்ஜின் இருக்குது. நான் பழைய என்ஜின் இல்ல, நான் பழைய மனுஷன் இல்ல. அதெல்லாம் நேத்து இந்த ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப நான் மாஸ்டர் பீஸ். நான் இனிமேல் மாஸ்டர் பீஸா வாழ விரும்புறேன். என்னை பார்த்தாலே எல்லாம் ஆச்சரியப்படணும், பிரமிக்கத்தக்க அதிசயமா நான் மாற போறேன். நான் ஏன் கேவலமா வாழணும்? நான் ஏன் அவமானத்தில் இருக்கணும்? நான் ஏன் கடனாளியா இருக்கணும்? நான் ஜெயிக்க பிறந்தவன். நான் ஜெயாளி. I am masterpiece. Put on the new self. புது மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. கலாத்தியர் 2:20 இதுதான் அவர் சொல்றாரு. இனி வாழ்வது நாடல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். இதுதான் எனக்கு அவருக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன். அவர் எனக்குள்ள வாழ்றாருப்பா. நான் இல்லப்பா. இப்போ நான் வாழ்றதே அவருக்காக தான். இன்ஃபேக்ட் எனக்குள்ள இருந்து வாழ்றதே இயேசுதான். அவர் ஜீவன் தான் என்னை வாழ வச்சிருக்குது. அப்போ அவர் வாழ்றாருன்னா அவர் எப்படி வாழ்வாரு? உலகத்தையே படைத்த சர்வேஸ்வரன் உங்களுக்குள் இருந்து உலகத்தை ஆளுகிறார். உங்களுக்குள் இருந்து ஜெயம் எடுக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுதாங்க ஜெயிக்கிறாரு, நீங்க இல்லைங்க. ஒரு காரு ரேஸுக்கு போகுதுன்னா சாதா பெட்ரோல் ஊத்த மாட்டாங்க, அதுக்குள்ள விசேஷமான பெட்ரோல் ஊத்தப்படும். அந்த பெட்ரோல் போடுறதுனாலதான் அது வேகமா எரிந்து காரை வேகமா முன்னாடி தள்ளுது. ஒரு சாதாரண ஸ்கூட்டர்ல போடுற பெட்ரோலுக்கும் ஒரு ராக்கெட்டு, ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம், ஒரு பூமி, ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகம், அப்படி பாயிற அந்த ராக்கெட்டுக்கு சாதாரண ஒரு ஸ்கூட்டர்ல ஊத்துற அந்த பெட்ரோல் ஊத்த மாட்டாங்க. அதுக்கு ராக்கெட் ஃபியூவல் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப கண்டென்ஸ்டான ஒரு ஃபியூவல். அது கொஞ்சம் எரிச்சாலே ரொம்ப நேரம் எரியும். அது பயங்கர வல்லமை வாய்ந்தது. நீங்களும் அப்படிதான். இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உள்ளான உங்க இருதயத்துல புதிய ஆவிய, பலமுள்ள ஆவிய, பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவிய உங்களுக்கு தந்து உங்களுக்குள்ள இருந்து வாழ்றதே இயேசுதான். நான் இல்ல, கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். I am God's masterpiece. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க?
அன்பர்களுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம வாசித்த செய்திக்கு ஆதாரமான எபேசியர் 2:10 முன்னாடி இருக்கிற 8-9 வாசித்து நாம கடந்து போக போகிறோம். வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இது கிருபை, இது தேவனுடைய ஈவு. நீங்க ரட்சிக்கப்பட்டதே அவருடைய கிருபையில. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க எதையும் செஞ்சதுனால கர்த்தர் உங்களை ரட்சிக்கல, அவருடைய ஈவு உங்களை ரட்சித்தது. நீங்க மொட்டை போட்டதுனாலயோ, நீங்க செருப்பு போடாம நடந்ததுனாலயோ, நீங்க உங்க உடம்ப குத்திக்கிட்டதுனாலயோ, நீங்க தீ மிதிச்சதுனாலயோ, நீங்க வளம் வந்ததுனாலயோ, இருந்து இஸ்ரவேலுக்கு புனித பயணமா போய் அங்கே உங்க பாவ மூட்டைகளை எல்லாம் யோர்தான்ல கரைச்சதுனால எதுவுமே கிடையாதுங்க. கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க. இது தேவனுடைய ஈவு. நீங்க மாஸ்டர் பீஸா மாறினது எங்க தெரியுமா? என்னைக்கு அவர் உங்க பாவத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்தாரோ, அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? சிலுவை கிட்ட நீங்க நின்ற போது உங்ககிட்ட இருக்கிற தலைமுறை சாபங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு, பழைய பாவங்களை எல்லாம் வாங்கிட்டு, தான் பரிசுத்தையும் தன்னுடைய நீதிமானாக வேண்டிய அந்த ரைச்சியஸ்னஸ், அந்த நீதியையும் மெய்யான நீதியையும் அவர் உங்களுக்கு தந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆனா இங்க போட்டிருக்குது நற்கிரியைகளை செய்கிறதற்கு. சோ நான் இப்படி சொல்லட்டுமா? நீங்கள் நற்கிரியை செய்வதற்காக மாஸ்டர் பீஸா படைக்கப்பட்டிருக்கீங்க. You are created for good works. You are a masterpiece for a reason. There is a purpose that God created you as a masterpiece. நீங்க ஒரு ஃபெராரி காரா படைச்சது நீங்க ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக. ஃபெராரி காரை கொண்டு நம்ம ஃபோரம் மால்ல வச்சுக்கிட்டு அதை எல்லாரும் சுத்தி சுத்தி பாக்குறதுக்காக வைக்கல. இது மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லி சும்மா பொம்மையா வைக்கிறதுக்கு இல்ல, பயன்படுத்துவதற்காக, நற்கிரியைகளை செய்வதற்காக. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக கிறிஸ்துவை பின்பாக ஆசையாய் தொடருகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டுடைய மாஸ்டர் பீஸ் தான்? அவர் எதற்காக உங்களை அவர் படைத்தாரோ அதை செய்வதற்கு நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ஒரு மாஸ்டர் பீஸ். சில நல்ல காரியங்களை செய்ய வைக்க போறார். உங்களை வச்சுதான் சபையை கட்ட போறார். நீங்க சொல்றது தீர்க்க தரிசனத்துல அனைவருடைய வாழ்க்கையை கட்டப்பட போகிறார். நீங்க கை நீட்டி ஜெபிக்கும் போது வியாதிகள் மறைக்க போகிறார். யூ ஆர் a masterpiece. இப்போ நம்ம டிஜிஎஸ் தினகரன் அங்கிளை பார்த்து ஆச்சரியப்படுறோம். நம்ம வாழ்ந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷனா, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன அபிஷேகம், எவ்வளவு பேர் சுகமாக்கப்பட்டாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீயும் தேவனுடைய பிள்ளை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். டிஜிஎஸ் அன்று விசுவாசித்தாரு, தேவ மகிமையை கண்டார். நீங்க விசுவாசித்தா நீங்களும் தேவ மகிமையை காண்பீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்புடைய பிள்ளைகளே, அந்த காலை வேளையில தேவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். எதுக்கு தெரியுமா? நீங்கள் இந்த செய்தியை கேட்பதற்காக அவரோடு வந்தீங்கல்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை விசேஷமான காரியங்களை செய்ய படைத்தீங்க. உங்களை கொண்டுதான் கோலியாத்தை வீழ்த்த போறா. நீங்க ஒரு மோசே, உங்க கையை நீட்டுதான் சிவந்த சமுத்திரம் 2 பிளக்கும். நீங்க ஒரு யோசுவா, நீங்க காலை வச்சீங்கன்னா யோர்தான் 2 பிளக்கும். கர்த்தர் நீங்க உங்களை அழைக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறார். விசுவாசத்துக்கு யாராவது ஆமேன்னு சொல்றீங்களா? அதுவேதான் மத்தேயு 5:16 ஆண்டவர் நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குதுன்னு சொன்னார். வாசிக்கலாமா? மத்தேயு 5:16 வாசித்து பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
மறைந்திருக்க மாட்டாது. அது என்ன பண்ணும்? முழு மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்க ஒரு மலை மேல இருக்க பட்டணம். யூ ஆர் அ சிட்டி ஆன் த மவுண்டன் டாப். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்ததற்கு காரணம் தீத்து 2:14 சொல்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய சரி, பக்தி வைராக்கியம் நற்கிரியைகளை உள்ளவர்களாகவும் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி உங்களை நமக்காக தம்மை தாமே சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், நீங்க அவருக்காக வைராக்கியமா சில நற்காரியங்களை செய்யணும். தீப பிள்ளைய இன்றைக்கும் என்ன அயராம கர்த்தர் ஓட வைக்கிறார். 20 வருஷமா இந்த ரூபா ஊழியர்கள் நடக்கிறது. 20 வருடமா எனக்குள்ள ஒரு தாகத்தை வச்சிருக்கிறேன். ஃப்ரீடம் நடத்தி முடிச்சோம். ஒரு லீவ் எடுக்கிறதுக்கோ எங்கேயாவது போய் தங்குறதுக்கோ மனசு வர மாட்டேங்குது. பாருங்க, ஜம்ஷெட்பூர்ல ஓப்பன் ஏர் க்ரூசைட் நேற்றைய தினம் வல்லமையா கர்த்தர் ஆவியானவர் அசைப்பார். நேற்று நைட்டு 10 மணிக்கு வரைக்கும் முடிக்கவே முடியலங்க. அவ்வளவு ஜனங்க குளிர்ல நிக்கிறாங்க. வியாதிகள் சுகமானது, தட்டுகள் உடைந்தது. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற வாலிப பிள்ளைக்கு கர்த்தர் அழைத்து அந்த பிள்ளையை தீர்க்க தரிசனமா விடுதலை பண்ணார். சின்ன பிள்ளைங்கள்லாம் மேடையில வந்து ஒரே ஆட்டம், அவ்வளோ சந்தோஷம். பிள்ளைகளே, நான் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். வைராக்கியமாய் நற்கிரியைகளை செய்வதற்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்க வைராக்கியமானவங்க. வருஷத்துக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு வருஷம் ஃபுல்லா தூங்குற ஆட்கள் நம்ம இல்ல. அடுத்த ஃப்ரீடம் நடத்தணும். அடுத்த ஃப்ரீடம் நடத்த போறோம். அடுத்த ஜோஷுவா சார்பி நடத்த போறோம். அடுத்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த போறோம். சபையை கட்ட போறோம். 24 hours பிரேயர் டவரை திறக்க போறோம். தேசமே வந்து ஜெபிக்க போகிறது. கர்த்தர் நமக்காக திறந்த வாசலை வச்சிருக்கிறார். விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காம போயிடும். நீங்க மாஸ்டர் பீஸுங்க. வைராக்கியமாய் அவருக்காக வேலை செய்வதற்காக நீங்க வெளிச்சமா தேவனுக்காக பிரகாசிக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்களை நான் சிருஷ்டித்தது எதுக்குன்னா கனி கொடுப்பதற்கு, கனி நிலைத்திருப்பதற்கு. வா, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் மீட்டெடுத்து அவர் உங்களை நிலைப்படுத்தினதுக்கு காரணமே நீங்க கனி கொடுக்கணும். நீங்க விசேஷமானவங்களா இருந்தா கனி கொடுக்கணும். சாதாரண கனி இல்லைங்க, சிறந்த கனியை கொடுக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோ பேர் ஃப்ரூட். போய் கனி கொடுங்க. நீங்க மாஸ்டர் பீஸா இருந்து கனி கொடுக்காம இருக்க முடியாது. நீங்க மாஸ்டர் பீஸா நடக்கணும். பிலிப்பியர் 1:6 உங்களில் அந்த நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்று அறிந்து. நீங்க மாஸ்டர் பீஸுங்க. உங்ககிட்ட தொடங்கினத உங்க மூலமா தான் செஞ்சு முடிப்பாரு. ஆகவேதான் கொலோசியர் 1:10 நீங்க எந்த விதத்துல நடக்கிறீங்கன்றத குறிச்சு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாரு. கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாத்திரதா நடந்துக்கும். ஒரு ராஜா வீட்டு பிள்ளை
ரோட்டோரமா விக்கிற ஐஸ்கிரீம் காசப்படலாமா? நல்லா இருக்குதே, இந்த பஞ்சு முட்டாய் கையில கடைஞ்சு கடைஞ்சு எடுக்கிறானே, எனக்கு அது வேணும்னு சொல்லி ராஜா வீட்டு பிள்ளை அத போய் சாப்பிடலாமா? உனக்கு ஹைஜீனிக்கா சாப்பாடு கொடுக்க கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீ ராஜாவுடைய பிள்ளை, இதெல்லாம் உனக்கு தகுதியா இருக்காது. இந்த சில்லறத்தனமான இந்த பாவ பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. வாக் இன் த மேனர் ஆஃப் காட், வாக் இன் த மேனர் worthy ஆஃப் த லார்ட். நீங்க தேவனுக்குள் நடக்கணும், தேவனோடு நடக்கணும், தேவன் அழைத்த அழைப்புல பாத்திரமான நடக்கணும். bearing fruit in every good work. ஏன்னா உங்ககிட்ட தொடங்கினவர் அதை முடிச்சிருவாருங்க. ஏன்னா தேவனே தன்னுடைய தயவுள்ள சுற்றத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையோ உண்டாக்குகிறவர். மாஸ்டர் பீஸ் உடைய உள்ளத்துல தரிசனம் கொடுத்தது அவர்தான், அதை முடிக்க போறவர் அவர்தான். விசுவாசிக்கிறவங்களா அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 17:26 முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். உங்களை உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நீங்க எங்க வாழணும், நீங்க எந்த இடத்துல இருக்கணும், எல்லாத்தையுமே அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் அதன்படி உங்களை மகிமைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எழும்பி நில்லுங்க. நான் ஒரு மாஸ்டர் பீஸ். நீ கடன்ல இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நீ அந்த ஒழுகுற இடத்துல அந்த ரெண்டட் வீட்டுல இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நீ சாதாரணமா இருக்க வேண்டிய ஆள் அல்ல. யூ ஆர் மாஸ்டர் பீஸ். உலகத்துல உங்களை ஜெயிக்க பிறக்க வச்சார். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும்னு எழுதி இருக்குது. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்கள் ஒரு மாஸ்டர் பீஸுங்க. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிகளை குணமாக்குவீர்கள். தேவனுடைய கிருபையினாலே தேசத்தையே அசைக்கக்கூடிய ஒரு சத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் தீர்க்க தரிசன சத்தம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு தேசத்தையே மாற்ற போகிறேன், மர்மப்படுத்த போகிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படி அந்நிய பாஷையில பேசுங்க. அப்படி அந்நிய பாஷையில கத்தரிக்குள் உங்களை விலையேற பெற்றவரை மாற்றுகிறார். எல்லாம் கையை நீட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி குறைவு மனப்பான்மையில இருந்து, தாழ்வு மனப்பான்மையில இருந்து ராஜாவின் மனப்பான்மையில, ராஜாவின் மனோபாவத்துல சுபாவம் மாறட்டும், நடக்கை மாறட்டும், என் பேச்சு மாறட்டும், ஆண்டவரே என்னுடைய செய்கைகள் மாறட்டும், அடுத்த அழைப்புக்கு பாத்திரமாக நடக்கட்டும். I am God's workmanship. I am a masterpiece. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.